பலர் ரமலானில் தூங்குறது அதிகம், ஏண்டா ரமலானில் தின்றது அதிகம், ரமலானில் சாப்பிட்றது அதிகம், அதே போல் ரமலான் என்ன தூங்குறதும் அதிகம். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய, அதாவது உலகத்துடைய சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள் ஒன்றுதான் தூக்கமும் உணவும். தூக்கமும் உணவும் என்பது இந்த பகுதிகளில் உண்டு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு தான் ரமலானுக்குள்ளே போகிறோம். சிறப்பு படிச்சுக்கிறோம், எல்லாம் படிச்சுக்கிறோம், இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு போகிறோம். இது மிக தவறான ஒரு அம்சம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது தூக்கம் என்பதை நம்ம நிர்வகிக்க பழக வேண்டும். ரமதானில் பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம அது ஒரு முக்கியமான ஒரு தர்த்தீபாக வைத்திருக்கணும். நான் எப்போ செய்கிறது, என்ன செய்கிறதுன்றது. இதில் 3 விஷயம் இருக்குது. தூக்கத்துடைய விஷயத்தை 3 விஷயம் இருந்து முஆலஜா பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியாது. தூக்கத்தை முஆலஜத்து நௌம், அதாவது தூக்கத்தை முஆலஜா பண்ணுதல் அப்படின்னா, நம்ம காலையில் 8 மணிக்கு வேலை போகிறோம், மகரிபுக்கு வேலை போயிட்டு வர்றோம்னு வைங்களேன், இதை நம்ம சரியாக தர்த்தி பண்ணிக்கிறோம். அந்த வேலைக்கு போகணும்ன்றதை தர்த்தி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்போ தூங்கினாலும் பரவாயில்லையே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம். இதுக்கு பேர் முஆலஜா. என்ன, தூக்கத்தை நம்ம டீல் பண்ணுகின்ற முறை என்பது. ரமலானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில தர்த்தீபுகளை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் தூக்கத்துடைய முறைக்கு. அது என்ன அப்படி என்று சொன்னால், ஆரம்ப நேரங்களில் தூங்குறது அல்லது கடைசி நேரத்தில் தூங்குறது என்று 2ஆக பிரிச்சிடும். 2ல் ஒரு முடிவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வரணும். ரமலானுடைய விஷயத்தில் நான் இப்படித்தான் செய்வேன். ஆரம்ப நேரத்தில் தூங்குதா என்ன, மகரிபில் என்ன செய்கிறோம், நம்ம நோன்பு திறக்கிறோம், அதுபோல் இபாதத்துகள் ஈடுபடலும்டா, குர்ஆன் ஓதலும்டா, ஓதுறோம், இஷா தொழுகிறோம். இஷா தொழுதோடு என்ன, எந்த தொழுகையும் இல்லை, தூங்கிடுறோம். எந்த தொழுகையும் இல்லை, தூங்கிடுறோம். அது கட்டாயம் உணவு என்ன செய்யணும், முறைமையாக இருக்கணும். இல்லைன்னா தூங்கினா தொண்டையில் தான் என்ன இருக்கும். அதனால் நம்ம சரியாக தூங்கணும் என்றால் ஆரம்பத்திலே தூங்கிடணும். ஆரம்பத்தில் நம்ம தூங்குறதுன்றது சஹாபாக்கள் எல்லாருடைய வளமையாக என்ன செஞ்சது இருந்துச்சு. அதான் ஒரு வளமையாக இருந்தது. அதுக்கு பின்னால் நம்ம எழும்புறது ஒரு 12 மணியோ, ஒரு 1 மணியோ, ஒரு 2 மணியோ நம்மட தர்த்தீப் என்ன செய்யணும், தொடர்ந்து ஃபஜ்ராகும் வரைக்கும் என்ன செய்கிறது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல் என்று வைக்கணும். இல்லையா ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடுறது, நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுறது, ஆரம்பத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுறது. அதுக்கு பிறகு எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்காம என்ன செஞ்சிடணும், தூங்கிடணும். ஆனால் ரமதானில் பேச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ரமதானில் பேச்சு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யுது, அதிகமாகுது. அந்த பேச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகினா இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட வீடு, அடுத்த நாள் இன்னொருத்தர் வீடு, ரமலான் சுட்டி முழிச்சிருக்கிறாங்க, ரமலான் சுட்டி அஸ்ஸஹர் முழிச்சு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்து இருப்பதை தடை செய்தார்கள். இரவில் விழித்து இருப்பதை தடை செய்தார்கள், விழித்து பேசிக்கொண்டிருப்பதை தடை செய்தார்கள். ஒரு சிலருக்கு தவிர, யாருக்கு, தொழுபவருக்கு தவிர. இன்னும் ஒரு 1-2 செய்திகள் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த 2 பேருக்கு தவிர மற்றவர்களுக்கு தடை என்று வருது. அப்போ ஒன்றில் ஆரம்ப நேரத்தில் தூங்கணும் அல்லது கடைசி நேரத்தில் என்ன செய்யணும், 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பகல் பொழுதை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கட காலத்தில் வளமை இருந்தது கைலூலா. சஹாபாக்கட காலத்தில் என்ன வளமை இருந்துச்சு, கைலூலா அப்படின்னு. குர்ஆன்லே அல்லாஹு தஆலா அவ்ஹும் காயிலூன், அவர்களுக்கு அழிவு, அவர்கள் இந்த முற்பகல் நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது வந்து விடலாம் என்று அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ கைலூலா ஒரு வளமை. அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியில் வரும், அலிலாம் வந்தாங்க, சின்னோர் என்னைய கோவப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஃபலம் யகில் இந்தனா, எங்களிடத்துல கைலூலா தூக்கம் தூங்காமல் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அப்படின்னா என்ன, முற்பகலில் அவர் எங்கள்கிட்ட என்ன செய்யலை, தூங்கலை. இந்த முற்பகலில் தூங்குறது அப்படி என்ற ஒரு வளமை உங்களை என்ன செய்யும், பலப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். இதை நீங்கள் அது ஒரு வலுக்கட்டாயமாவது கண்ணை மூடி என்ன செய்யணும், பழகணும். ஆனால் நம்மளோட பிரச்சனை என்னடா, இந்த முற்பகல் தூக்கம் எங்கே போய் நின்றீங்கன்னா பிற்பகல் தூக்கத்தில் நின்றீங்க. பிற்பகல் தூக்கத்தில் நின்றீங்கடா, தின்றது எத்தனை மணிக்கு, உதாரணமாக 2:30-3 மணிக்கு சாப்பிடுவோம். இப்போ நான் நோன்பு அல்லாத காலத்தை சொல்கிறேன். அந்த 2:30-3 மணிக்கு சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், அந்த சுகர் ஏறிடும். அப்போ தூக்கம் என்ன செஞ்சிடும், நல்லா வந்துடும். அதுக்கு பிறகு தூங்கி எழும்பி அசருக்கு போய் பள்ளியில் இருந்து கண்டு அந்த ஏசி ஃபீலிங்கில் நிறைய பேருக்கு என்ன நினைப்பேன்டா, தொழுகையுடைய நிம்மதி என்றது இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது, இந்த மந்தம் இதே அசர் மந்தம், அதான் தொழுகையுடைய நிம்மதி. சுப்ஹானல்லாஹ், தொழுகையில் இவ்வளோ பெரிய ஒரு நிம்மதி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். அது ஏசி வணங்கிட்டா, அந்த ஏசியும் அந்த டைமும் அந்த மந்தமும் தான் அது. உங்களுக்கு பள்ளி விட்டு வெளியே வரவே நினைவு வராது. எப்போயாவது நம்ம அப்படி இருந்திக்கிறோமா, அப்படி வராமல் இருக்கிறோம்னா பிரச்சனை அதல்ல, இது மந்தம். அதாவது சில சம்பவங்களை கேட்டு கண்ணீர் வடிப்பாங்க, அது தக்வால கண்ணீர் வடிக்கிறதா நினச்சிருவாங்க. உலகத்தில் சோக சம்பவத்தை கேட்டால் காபிரும் கண்ணீர் வடிப்பாங்க வணங்கிட்டா.
அந்த அந்த கண்ணீர் வடிப்புக்கு கூலி உண்டு. ஆனால் அந்த தக்குவாவோட கண்ணீர் வடிப்புன்னு என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ரஹ்மத்துக்கு கூலி உண்டு. அதே மாதிரி தான் அந்த நேரத்துக்குள்ள ஏற்படுறது ஒரு மந்தமான நிலை. உங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து கொண்டு நீங்கள் சாப்பிடும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தொழுகையில் நீங்கள் நிம்மதி அடைகிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன, அதாவது தொழுகையுடைய நிம்மதி என்றது. இதில் தொழுகையுடைய நிம்மதி இருக்கலாம், ஆனால் நீங்கள் அடைகிற அந்த முழுமையான மந்தமும் அந்த நிம்மதியை என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. இதன் காரணமாக என்ன நடக்கும்டா, இந்த அம்சத்தின் காரணமாக உங்களுக்கு அசர் பாதிக்கும், மகரிபு பாதிக்கும், இதெல்லாம் என்ன செய்யும், பாதிக்கும். இதனால அந்த லுகருடைய நேரத்தில் அல்லது லுகருடைய ஆரம்ப வேலையில் தூங்குற தூக்கத்துக்கு பேர் தான் என்ன, கைலூலா. இந்த முற்பகல் தூக்கத்தை நீங்கள் ரமதானில் என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு பாருங்க, உங்களுக்கு வந்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன செய்யும், வளமைப்படுத்துகிறோம். நீங்கள் அந்த நேரம் இதுதான் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி நீங்கள் எதில் நீங்கள் வந்து இடைவெளி விட்டாலும், இந்த சப்ஜெக்டில் எதில் நீங்கள் இடைவெளி விட்டாலும் முழு ரூட்டீனையும் என்ன செய்யும், உங்களுக்கு பாதிக்கும். அதுக்கு தான் அதை சொல்லுவாங்க வந்து அட்டாமிக் ஹேபிட், என்ன அணு பழக்கம், அணுவியல் பழக்கம் பண்ணுவாங்க. நம்ம மாத்திரத்துக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் தானே செய்வோம், பெரிய பெரிய மாற்றங்கள். அதை எடுக்க வேணும், இதை எடுக்க, அங்கேயெல்லாம் நீங்கள் எவ்வளோ மாற்றினாலும் உங்களுக்கு மாறாது. இந்த ஃபேஸ்புக்கை விட வேண்டும், 10 முறை அழிச்ச பாட்டியெல்லாம் 20 முறை அழிச்ச பாட்டியெல்லாம் சரியா அழிக்கிறது. அல்ல இந்த என்ன டிக்டாக்கை விட வேண்டும், அதை விட வேண்டும். பாருங்கள், ஒரு மாதத்தில் பாருங்கள், திருப்பி அதில் இருக்கிற முக்கியமான செய்தி ஒன்று வந்து அதுக்காக இன்ஸ்டால் பண்ணேன்றாங்க. வணங்கிட்டா என்ன காரணம் அப்படின்னா, சில அணுவியல் பழக்கங்கள் இருக்கு. இந்த அணுவியல் பழக்கம் என்னென்னா பெரிய விஷயம் அல்ல, ஒரு டீ குடிக்கிற மாதிரி விஷயமா இருக்கு, ஒரு டீ குடிக்கிற மாதிரி விஷயமா இருக்கும், ஒத்தர வளமையாக சந்திக்கிற மாதிரி விஷயமா இருக்கும். உங்களோட டோட்டல் டைம் டேபிளே மாற்றும். அது அந்த பழக்கத்தை தான் நீங்கள் மாற்றணும். ஃபஜ்ருக்கு பிறகு குர்ஆன் ஓதணும், அதில் இப்போ லிஸ்டெல்லாம் வந்திக்கு தானே, 4 தாள் ஓதணும், 8 தாள் ஓதணும், அதெல்லாம் எடுத்து முடிவெடுத்த பின்னால் நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு ஓதணும்னு முடிவெடுத்துருவீங்க. அப்போ பள்ளிக்கு வளமையாக முஸ்தபா, இப்ராஹிம், அப்துல் ரஹ்மான் வருவார். நீங்கள் அவங்களோட தான் வெளியே வருவீங்க, அவங்களோட வெளியே வந்தால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவீங்க. உங்களுக்குரிய டோட்டல் டைம் டேபிள் தலைகீழ் ஆகிறது அந்த 3 பேரால் தான். நீங்கள் போட்டிக்கிற முழு டைம் டேபிளையும் அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், இப்ராஹிம் வீட்டுக்கு போயிட்டு வருவோமேன்டுவார். போயிட்டு வந்துடுவோம். நீங்கள் டைம் டேபிளை பற்றி யோசிச்சு, இந்த டைம் டேபிளை கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கணும், அங்கே போயிடுவீங்க. போய் பார்த்தீங்கன்னா 9-10 மணிக்கு வீட்டுக்கு என்ன செய்வீங்க, வந்து நீங்கள் சேருவீர்கள். இப்போ டைம் டேபிளுக்கு பிரச்சனை ஆகினது பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு சலாம் சொன்னது, அவருக்கு என்ன சலாம் சொன்னது. இது மாதிரி பழக்கங்கள் தான் உங்களுடைய டோட்டல் டைம் டேபிளை என்ன செய்யும், மாற்றும். இதுக்கு தான் சொல்கிறது அந்த மாதிரியான வார்த்தை. இப்படி உங்கள்கிட்ட என்ன பழக்கம் இருக்கின்றா, அதை நீங்கள் இந்த நேரத்தில் இந்த தூக்கத்துடைய விஷயத்தில் மிக கவனமாக அதில் என்ன செய்ய செயல்படுங்கள். இந்த மாதிரி மட்டும்தான் நான் என்ன செய்வேன், வைத்துக்கொள்வேன். சஹாபாக்களில் நிறைய பேர் வந்து ரமலான் வந்தால் பிரயாணத்தை குறைச்சிக்கொள்வாங்க. பிரயாணத்தை என்ன செய்வாங்க, குறைத்து கொள்வார்கள். காரணம், பிரயாணத்தின் காரணமாக ஒரு களைப்பு ஏற்படும், பிரயாணத்தில் நோன்பு பிடிக்கிற கடமை இல்லை நிலைமை வரும், அங்கே ஜம்மு கசர்லாம் என்னது அனுமதி என்று வரும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸஃபர் கித்அத்தும் மினல் அதாப், என்னது பிரயாணம் என்று வேதனையின் ஒரு பகுதி. உங்கள் தேவைகளை முடித்து கொண்டு விட்டால் ஃபல் யுஅஜ்ஜில் இலா அஹ்லி, அவசரமாக வீட்டுக்கு என்ன செஞ்சிருங்க, போய் விடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஹதீஸ், உங்கள் இதா கலாஹதுக்கும் நஹமஹு, அவருடைய தேவையை அவர் முடித்து விட்டால் ஃபல் யுஅஜ்ஜில் இலா அஹ்லி, அவசரமாக வீட்டுக்கு என்ன செய்ய, போய் விடுங்கள் என்றாங்க. அப்போ அதனால் அதையும் அவங்க என்ன செஞ்சாங்க, குறைத்து கொண்டார்கள்ன்றதை பார்க்குறோம். தூக்கம் விஷயத்தில் சில பொழுது மிக மிஞ்சி நமக்கு தூக்கம் மட்டும் போயிட்டு, இப்போ இரவில் நீங்கள் ரமதானில் ஓதணும்னு ஒரு வளமை வச்சுக்கிறீங்க, இந்த ஒரு ஜுஸு ஓதணும், ரமதானுடைய அதை அடுத்த பகுதியில் நான் அதை சொல்கிறேன். ஒரு ஜுஸு என்ன ஓதணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த ஒரு ஜுஸுவில் உங்களுக்கு ஓத கிடைக்கல, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் காரணமாக நீங்கள் தூங்கிட்டீங்க, சுகையினம் காரணமாக தூங்கிட்டீங்க, மறந்துட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு காரணமாக நீங்கள் தூங்கிட்டீங்கடா, நம்ம என்ன செஞ்சுருவோம், இன்றைக்கு மிஸ் ஆகிட்டு நாளைக்கு என்ன செய்வோம், அதை செய்வோம். சஹாபாக்கள் அதை அப்படி செய்ய மாட்டாங்க, கதா செஞ்சுருவாங்க. அதை என்ன செய்வாங்க, கதா செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவருக்கு இரவில் ஓதக்கூடிய ஒரு ஹிஸ்ப் இருந்தால், ஒரு பகுதி நீங்கள் குர்ஆன் ஓதுகின்ற வளமை இருந்தால், அது உங்களுக்கு செய்ய முடியாமல் போய்விட்டால், அதை அவர் ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில் ஓதினால் இரவில் ஓதியது போல கூலி அவருக்கு எழுதப்படும். இரவில் ஓதியது போல கூலி எழுதப்படும். அப்போ என்ன செய்யணும், அதை வந்து பகல் அவர் ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று என்ன, தொழுகை. இரவில் ஒருவர் வளமையாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொழுதுட்டு வராரு, 7, 9, 5, 11 இப்படி ஏதாவது தொழுதுட்டு வராரு. அப்படி தொழுதுட்டு வரக்கூடியவர் அதை மறந்து விட்டால், அதை தூங்கிவிட்டால், அதை 12ஆக மகரிபுக்கும் இந்த ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில் தொழுதால் அவர் இரவில் தொழுது போல எழுதப்படும். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உள்ள சுன்னத்துக்களை மறந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, அதை பின்னால் தொழுதுருவாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு முன்னால் ஒரு லுஹருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை மறந்தாங்க, அசருக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, அதை தொழுதார்கள். இந்த கலா நம்ம பரந்து மட்டும் தானே கலா, ஏன்னா பரந்து மட்டும் தான் தொழுகிறது அதிகமானவர்கள், சரியா, அதிகமான நேரங்களில் இப்படி செய்வதனால சுன்னத்தில் ஒரு கலா நம்ம என்ன செய்யலை விரும்ப. ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு மாதம் வந்து ஏத்திகாஃபே இருக்க கிடைக்கல. பள்ளிக்குள்ளே வராங்க, ஆயிஷாரெலாம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க ஏத்திகாஃப். ஆயிஷாரெலாம் ஒரு டென்ட் அடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்புறம் ஃபஜ்ர் தொழுட்டு பார்த்தா நிறைய டென்ட் இருக்குது பின்னுக்கால. இது என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஏத்திகாஃபுக்கு டென்ட் அடிச்சிட்டாங்க. ஆயிஷாரெலாம் அவங்களுக்கு அனுமதி கிடச்சிது, அவங்க கேட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க, அவங்க முந்திக்கினாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருங்க என்ன அப்படி என்று சொல்லி அந்த ஏத்திகாஃபுக்கூடிய டென்ட் இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் அங்கே கேட்டாங்க, ஆல் பிர்ர துறவும், நன்மையை எதிர்பார்த்து தானா இவைகளெல்லாம் அடிக்கப்பட்டன, இந்த நன்மையை எதிர்பார்த்து தானே. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மை பரவலாக செய்கிறத பார்த்து மிச்சம் சந்தோஷமெல்லாம் படலை, நோக்கத்தை பார்த்தாங்க. இது நன்மை எதிர்பார்த்து அடிக்கப்பட்டதாண்டா. ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் டென்ட்டை கலட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, கலைஞ்சிட்டாங்க. அந்த மாதம் ரசூலுல்லாஹ் முழுமையாக ஏத்திகாஃப் இருக்கலை. அந்த அந்த ஒரு இஹ்லா அவர் ரசூலுல்லாஹ்வோட பார்வையில் அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்காக என்ன செய்யலை, அடிக்கப்படலை என்று ரசூலுல்லாஹ் மறைமுகமாக விளங்கப்படுத்துறாங்க, நேரடியாக சொல்லலை. அதுக்கு இன்னொரு விளக்கம் கூட இருக்கலாம், அல்லாஹ்வால். அந்த வசனம் அப்படி தான் என்ன செய்யுது சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, கலைஞ்சிட்டாங்க. பின்னர் ஷவ்வால் மாதத்தில் 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஷவ்வால் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இருக்குதா, இல்லை, அதுக்காக வேண்டி தான் இருக்கணும். ஆனால் கலாவை ரசூலுல்லாஹ் உடலை பார்த்தீங்களா, அந்த 10 நாள் ரசூலுல்லாஹ் விடலை. ஏண்டால் ஒரு வளமையை நீங்கள் விட்டீங்கண்டா, 4 தாள் குர்ஆன் ஓதிட்டு வாரீங்க, ஒன்று விடுபட்டுட்டு எப்படி விடுபடுவோம், சரி அசரோடு சேர்த்து 8 தாள் ஓதிடுவோம் அப்படின்னு முடிவெடுப்போம். அசராகலும் 8 தாள் அசருக்கு ஓதுறதா அப்படின்ட்டு அசருடைய நாளை ஓதிடுவோம். இந்த நாளை கொஞ்சம் சைட்டில் வைப்போம், என்ன அப்படி சைட்டில் வச்சிருப்போம். அது சும்மா அப்படி தொங்கி கண்டிருக்கும். அப்படியே அந்த பாக்ஸ் துறப்பட்டதுலேருந்து அப்படியே கொஞ்சம் 2-3 விடுபடுமா, 8, 16, 2-3 ஜுசு என்ன செஞ்சிடும், விடுபட்டுரும். இதுதான் நம்ம ஒரு பிழை. நம்ம வந்து மிஸ்டேக் ஆகிட்டோமா, 3 மணிக்கு ஞாபகம் வருதா, உடனே ஓதுங்க கலா, உடனே என்ன செய்யுங்க, அதை ஓதினுங்க. அப்படின்னா அந்த கண்டினியூட்டி என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம அதை பிற்போட்டு சேர்க்கிறது இருக்குதே, அது பெரிய ஒரு பாரமாக வந்து என்ன செய்யும், அமையும் என்பதை சஹாபாக்களாக இருந்தால் அப்படி தான் அமையும். சஹாபாக்களுக்கே அப்படி அமையும், எங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு பெரிய பாரமாக என்ன செய்யும் இருக்கும். எனவே இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், மிக முக்கியமாக நிர்வகிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், அப்போ முதலாவது நீங்கள் எடுக்கிற எல்லா சிறப்புகளோடு உணவு விஷயத்தில் ஒரு முழுமையான கவனம், கொஞ்சம் நஞ்சமல்ல, ஒரு முழுமையான கவனத்தை எடுங்கள். 2வது தூக்கத்தை சரியான முறையில் என்ன செய்யுங்க, நிர்வகிங்கள்.